guys, and I'm gonna react on Jananayagan interval scene of Thalapathy Vijay. So before I start, hello, and I'm Monali Naika. Welcome to my channel नखरे वाली मोना. और अगर आपने मुझे अभी तक सब्सक्राइब नहीं किया होगा तो please to subscribe my channel. So let's go. Oh my god. इन दोनों के बीच में डिस्टेंस आ चुका है. அண்ணே ஃபைல் கொடுத்து போன விட தான் Oh my god. There's something, there's something. No, என்னடா கை கால்லாம் ஒதுருது உனக்கு? ஒத்தால பத்தி இவ்வளவு திகல அவர? அவன அங்கேயே போட்டு பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல? வந்திருக்க முடியாது. அவன் கையால 30 பேர் நரகத்துக்கு போனத என் கண்ணால பார்த்திருக்கேன். கேள்விப்பட்டது இல்லையா? தளபதியோட வெறியாட்டத்தை கேள்விப்பட்டது இல்லையா? காட்டு சாமிகளுக்கு அவன் கொடுத்த 30 பேரோட நரபலிய கேள்விப்பட்டது இல்லையா? பல லட்சம் கோடி மதிப்புள்ள மினரல்ஸ கொள்ளையடிக்க தடையா இருந்த மலை கிராமங்களை காலி பண்ற வேலை எங்க தலைவருக்கு வந்துச்சு. ஒருத்தனையும் விடாதீங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் தூக்குங்க. மரத்துல ஏத்துங்க. மொத்த பேரும் காலி பண்ணலனா My god. மரத்தோட சேர்த்து இவங்க எல்லாரையும் கொளுத்திடுவோம். செத்தால நாங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டோம். அப்ப சாவுங்க. शपथ कैसे लोगे यार. नहीं प्लीज. Oh, this was good. மக்களோட அலறல் சத்தம் 13 வயசுல இருந்து அந்த காட்ட காத்து நிக்கிற காட்டு சாமிக்கு கேட்டுச்சு. மக்களோட அலறல் சத்தம் கேட்டு அவனுக்குள்ள பூந்த ஆத்தா சூலம் எடுத்தாலோ காட்டுச்சாமி தாண்டவம் ஆனானோன்னு தெரியாது. ஆனா டேய் அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டும் You deserve it. ஆகாயம் தொடர காடு அரண்டு நின்னு அது வரைக்கும் பார்க்காத வேட்டைய பார்த்துச்சு. Oh my god. इन्होंने जिस तरीके से मारा है ना गाँव वालों को, ये लोग डिजर्व करते हैं भाई. எனக்கு வாழ்நாளுக்கும் தேவையான பயத்தை கொடுத்துருச்சு. மக்களுக்காக 30 பேரை வெட்டினவன் மகளுக்காக எத்தனை பேரை வெட்டுவான் யோசி. Exactly. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை டச் பண்ண முடியாது. டைவர்ட் பண்ணுங்க. அவங்க உங்களை தூக்கம் வரலன்னு தங்கச்சியை தூக்கம் வந்திருக்கானுங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்மெல் பண்ணிட்டாங்களா? காலையில காலேஜுக்கும் போயிருக்கானுங்க. தங்கச்சி ஆபத்து சுத்திட்டு இருக்குன்னு. இவன் தான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு. ஹாய் ப்ரோ. அட்வான்ஸ். விஜய் உன்னை சுத்தி ஏதோ ஆபத்து இருக்கு. இன்னும் பக்கத்துல இருக்க விடு. Oh விஜய் my கூட பேச கூட வேணாம். போலாம். இன்னும் பக்கத்துல மட்டும் இருக்க விடு போதும். விஜய் shit नाराजगी एक तरफ बट ஏய் விஜி, கார்த்தி ஏதோ அர்ஜென்ட்டா கூப்பிட்டான். என்னாச்சு? தெரியல, ஏதோ இம்பார்ட்டன்ட்னா. कार्तिक पे भरोसा मत कर अभी भाई. அண்ணே, இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? விஜய் கிளம்பிட்டாலே. என்னம்மா சொல்ற? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கார்த்திக் ஏதோ பேசணும்னு சொன்னதா அவன் ஃப்ரெண்ட் வந்து கூட்டிட்டு போனான். சித்தா கூப்பிடுறாரு. அந்த போன் முதல்ல ஆஃப் பண்ணு. मत करना. Shit.
சுரேஷ்னு ஒருத்த நம்பர் அனுப்புறேன். அவன் லைவ் லொகேஷனை ட்ராக் பண்ணி அனுப்பு. சுரேஷ், கார்த்திக் கூப்பிட்டேன்னு சொன்ன, இங்க ஏன் கூட்டிட்டு வந்திருக்கேன்? யார் இவங்க எல்லாம்? ओ माय गॉड, इतने सारे लोग, इतने सारे, एक लड़की के लिए इतने सारे. ஹாய் ப்ரோ, நீ சொன்ன மாதிரி பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு மீதி அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணி விட்டுரு. கொடுறா. அக்கௌண்ட் க்ளோஸ்ட். சயின்டிஸ்ட் காலையில் எங்க? இவரு யாருன்னு எனக்கு தெரியாதுண்ணா. एक्चुअली उसको बेचारी को पता नहीं है यार, सच्ची में. ஃபைல சிஎம் கிட்ட கொடுத்துட்டேன். தெரியாதுன்னு சொல்றியா? அன்னைக்கு எப்படி ஹெல்ப் கட்டாருன்னு பண்ண, அவரை பத்தி வேற எதுவும் எனக்கு தெரியாதுண்ணா. अबे वो सच बोल रही है भाई, वो सच बोल रही है. லாஸ்ட் வார்னிங். காலையில் எங்க இருக்கான்னு சொல்லல, துண்டு துண்டா வெட்டி ரெடியா இருக்கிற நெருப்புல தூக்கி போட்டுருவேன். போனை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். கல்லுல பத்தி ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, ஃபோன் நம்பர் கூட இல்ல. இந்த பொண்ணுக்கு சம்மந்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஷீ இஸ் இன்னசென்ட் சார். இன்னோசென்ட்டா? முண்டோம். அவ என்ன ஃபைல் பார்க்காமையா கொடுத்துருப்பா? यार ऐसी ही बेचारी मर जाएगी यार, ऐसी ही. உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் மனசுக்குள்ள அப்பான்னு நினை. எங்க இருந்தாலும் முன்னாடி வந்து நிப்பேன். Oh God. Is your her? She should understand how much he loves her. Woohoo! Yes! சாரி சித்தா, நீ சொன்ன நான் தான் கேட்கல. சித்தா வந்துட்டல்ல, ஒன்னும் ஆகாது. எந்திரி. சின்ன வயசு उसको प्रोटेक्ट किया. 60 பேர் இருக்கோம். உன் பொண்ணுக்கு சாவு கன்ஃபார்ம். Just wait, man. இந்த நாள் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும்டா. வாழ்க்கையில ரெண்டே விஷயத்த பார்க்க கூடாதுன்னு இருந்த. உணவு கண்ணுல தண்ணி, இன்னொன்னு கண்ணுல சாவு பயம். ரெண்டுமே இன்னைக்கு நான் பாத்துட்டேன். உங்களை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிற? 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுன வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். அனுப்புனவன் எவன்னு சொல்றவன் இன்னைக்கு சாவல் இந்த மறுபடியும் பிறந்த புதுசு ஒரு வாழ்க்கையை தொடங்குவான். இந்த அடியில சாவரவனுக்கு சாவு ஒரு வராண்டா. பை மிஸ்டேக் படிச்சுட்டானுங்க. அவனுக்கு வாழ்வு ஒரு நரகா. Left. Makasam. What a shot. My God. என் பொண்ண தொட சொன்னவன் யாரு? யாரு?
பொண்ணோட அப்பா உள்ள பூந்துட்டா தலைவரே. டேய் கதையா சொல்லிட்டு இருக்க, அவனையும் குத்தி போடுறா. குத்தி போடுறதா? ஐயனார் உடம்புல ஆத்தா புகுதா எப்படி இருக்கும் அப்படி அடிக்கிறான் தலைவர். बेचारे उनको कुछ लेने देना था भी नहीं. மேல இறங்கினா மாதிரி இருக்கு. அவனை காட்டு. बैक स्टोरी. ஏய், இவனை ஜெயிலிய வச்சு கொன்னுட்டு தானே சொன்ன. ட்ரை பண்ணையா, முடியல. இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச டென்ஷன் ஆவ, ஓஎம்க்கு ப்ராப்ளம் வரும்னு ஹை கமாண்ட் தடுத்துட்டாங்க. பேசுறா. என் பொண்ணு தொட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை கொன்னு துண்டு துண்டா வெட்டி. என்ன ஏற்கனவே கொன்னுட்டு தானே ஜெயில இருந்த. மறந்துட்டியா? தளபதி வெற்றி கொண்டான். बैक स्टोरी इनकी कुछ. अबे நீ சுட்டு கொன்ன டெபியூட்டி கமிஷனர் அம்ரிஷ் புஜாரி இப்போ சாவே இல்லாத இம்மார்டல் ஜான் ஹிம்லா. Immortal John Himmler, I want to show you something. ஒரு பிரேம் கூட மிஸ் ஆக கூடாது. என் படம் அவனுக்கு தெரியணும். அவன் பயம் எனக்கு தெரியணும். वाह कसम. What bro? It's very wrong bro. I don't care. Wow. இவ்வளவு நாளா என் பொண்ணு பயந்துகிட்டு இருந்தா இனி நீ பயப்பட போற. தளபதி தளபதியோட வெறியாட்டத்தை பார்க்க திரும்பி போற ஐடியாவே இல்ல. I am coming. जननायकन. What a dangerous scene it was actually, to be very frank. क्या खतरनाक था. कितनी सारी चीजें हुई इसमें. सबसे पहले जो बैक स्टोरी, चलो तलपति विजय खुद पुलिस में, जॉन हिमलर भी, इन दोनों की हिस्ट्री है, इन दोनों की हिस्ट्री शेयर कर रही है. सबसे पहले इसकी बेटी, इसकी डॉटर, मतलब उसका कोई लेना देना नहीं था इस पूरे केस में. अचानक से ये फाइल उसको थमा दे करके ये बेचारी बीच में आ गई कि ठीक है चल मैं फाइल दे देती हूँ. तो इस पूरे चक्कर में वो ऐसे ही फंस गई है. हाँ, उसको ऐसे, चलो उसका इनोसेंट है करके उसको छोड़ देना चाहिए. छोड़ा इन्होंने नहीं, खत्म कर दे बोल दिया भाई उसको. ऐसे थोड़ी ना होता है. अंकल इज हियर, उसका अंकल, आई मीन तलपति विजय इज हियर. तलपति कचेरी इज हियर. ओके, सो जिस तरीके से एंट्री था, एक एक शॉट था,
एक वो खुद बोल रहा था एक भी फ्रेम मिस मत करना वीडियो कॉल पे, नहीं वो सारी चीजें उड़ के वो ऐसे मारा हुई वो वाली ईच एंड एवरीथिंग वाज लाइक वाओ। 60 लोगों को उसने अकेले ने मारा बेसिकली वो पूरे सीन में। अब भी तो उस बेटी को कीमत पता चलनी चाहिए, कौन क्या है कौन क्या है। इतना प्यार करता है भाई, इतना सगे लोग नहीं करते वो कर रहा है उसको, इतनी जान छिड़कता है। वो तो कॉलेज के बाहर बैठा हुआ था यार कि जब जाएगी तब मतलब मेरे आंखों के सामने उसके ऊपर खतरा है तो मेरे आंखों के सामने होनी चाहिए, बस दैट्स इट। और सबसे पहले तो ये लोग घर पे आए थे एंड देन इसका चेहरा देख के सब लोग भाग गए कि वाह उसके चक्कर में मत पड़ो, वो खतरनाक है, वो थलपति है वो करके, नहीं ऐसा। सो या द सीन वाज खतरनाक। आई एम एक्साइटेड फॉर द नेक्स्ट सीन बाय द वे। इसमें तो इसका बॉयफ्रेंड भी मेरे को पागल लग रहा है, और वो जो लेके आया है इसको यहाँ पे उसको तो जान वैसे भी चली गई। ऐसा काम करोगे तो ऐसे ही होगा, किसी और की जान की कीमत नहीं है आपको। हम्म अगर आप नेक्स्ट सीन के लिए एक्साइटेड हो तो आप मुझे कमेंट में जरूर बताना। इधर मेरा रिएक्शन जितना हो सके लाइक कमेंट शेयर से भर दो गाइस। हो सके तो सुपर थैंक्स भी देना, मेरे चैनल की ग्रोथ के लिए हेल्प हो जाती है। बाकी पर